ஹலோ டியர்ஸ், வெல்கம் டு கிர்த்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவும் பிடித்தமான ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய கருப்பட்டி கோதுமை லட்டு வந்து எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கோதுமை வந்து 1 கப் எடுத்திருக்கேன். கருப்பட்டி தூள் வந்து எவ்வளோ கோதுமை எடுத்திருக்கேனோ அதுக்கு 1/4 பங்கு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கருப்பட்டி தூள் வந்து எடுத்துக்கலாம். பால் வந்து காய்ச்சி இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். நட்ஸ் வந்து பாதாம் எடுத்திருக்கேன், முந்திரி எடுத்திருக்கேன், திராட்சை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான நட்ஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம். நெய் வந்து தேவையான அளவு. இப்போ நம்ம எப்படி கருப்பட்டி கோதுமை லட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நெய் சேர்த்துருங்க. நெய் சேர்த்துட்டு நட்ஸ் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ 2 மினிட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் இந்த கோதுமையை சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 5 மினிட்ஸ் வந்து கையை எடுக்காமல் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா வந்து கோதுமை வந்து நம்ம நல்லா வறுத்து தான் கொடுக்கணும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கருப்பட்டி தூளை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். 2 மினிட்ஸ் வந்து நான் கருப்பட்டி தூள் சேர்த்துட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் நேரம் இதை ஆற விட்டுட்டு அப்புறம் இதில் பால் சேர்த்துடலாம். ஸோ ஸ்டவ்வில் இருந்து இறக்கிட்டு மிதமான சூட்டில் வந்து இப்போ நம்ம வந்து இதில் பால் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுருங்க. தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஸோ நல்லா அமுக்கி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. ஸோ பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி அழகாக உருண்டை திரட்டுற அளவுக்கு நம்ம மாவை வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும். ஸோ இந்த பதத்துக்கு வந்து மாவை நல்லா பிசைஞ்சிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி லட்டு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் இந்த சைஸ் இந்த மாதிரி ஷேப்பில் தான் உருட்டணுன்ற அவசியம் கிடையாது. உங்கள் குழந்தைங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் லட்டை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். இது வந்து நம்ம வீட்டில் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். இது சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.